ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஜூம் 100 சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லாஸ்ட் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் கொஞ்சம் வர்த்தியாக தான் இருக்கும். அண்ட் இதோட இந்த சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 ரிலீஸ் ஆகிற மாதிரி பெருசாக எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூம் 100 சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. ஹிகராஷியோட சின்ன வயசை காமிக்கிறாங்க. அப்போ அவன் சம்மர்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸ்விமிங் பூல்ல விளையாடுறதுன்னா அவனுக்கு ரொம்பவோ பிடிக்கும். பட் இதே ஹை ஸ்கூல்னு வரும்போது அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாம ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்கிறதுனால எல்லாரும் அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃப்ல எனக்கு எந்த ஒரு கோலும் இல்லை, நான் எதையும் சாதிக்கல அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே சோகமா இருக்கிறான். பட் காலேஜ் படிக்கும்போது அவனை மாதிரியே தான் நம்ம ஹீரோவா இருந்திருப்பான். பட் நம்ம ஹீரோ அதை எதை பத்தியோ கவலைப்படாம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பான். எதை பத்தியோ கவலைப்படாம அவன் மட்டும் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹிகராஷி நம்ம ஹீரோவை பாக்குறான். ஓகே ஆக்கிரா வெளியே வா, இல்லைன்னா உங்க அப்பா கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டிட்டு இருக்கான். ஆக்கிரா நீ என்ன பண்ணாலும் சரி அந்த டோரை மட்டும் ஓபன் பண்ணாத. உன் பேரண்ட்ஸ்க்கு ரிப்பே பண்ணணும்னு நினைக்கிறல்ல, அப்படின்னா அந்த டோரை ஓபன் பண்ணாத. உங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணு. எனக்கு குணப்படுத்த முடியாத வியாதி இருக்கு, நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல, என்னை பத்தி கவலைப்படாதன்னு அவர் சொல்லுவோம். அவர் சொல்றது உண்மைதான், இருக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்தை நாங்க வந்துட்டு மறைச்சிட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. வெளியே ஏதாச்சும் டாக்டர் இருப்பாங்க, கண்டிப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இங்க பாரு ஆக்கிரா, நான் இல்லையேன்னு நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்லை. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு உதவி தேவைப்படும், அவங்க எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணு. சொர்க்கத்துல இருந்து உன்னை பார்க்கும்போது உன்னை பார்த்து பெருமைப்படணும். இந்த உலகத்துக்கே போய் ஹெல்ப் பண்ணு, உன்னோட ட்ரீமை பெருசா வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அடுத்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப இந்த பையன் வெளியே வரமாட்டான் போலயே, நான் தான் ஏதாச்சும் பண்ணணுமோ அப்படின்னு ஹிகராஷி யோசிச்சா. வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதவை திறக்கவும் ஜாம்பிஸ்லாம் போய் உங்க வீட்டுக்குள்ள போயிருது. ஆக்கிரா நீ ஒரு முட்டாள், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு அவங்க அப்பா வருத்தப்படுறாரு. கடைசியில இப்ப சாபியா மாறிட்டா அப்படின்னு சொல்லி ஹிகராஷி சிரிச்சிட்டு இருக்கான். உன்னோட ஃபன் டைம்லாம் முடிஞ்சு போச்சு ஆக்கிரா அப்படின்னு சொல்லி அவன் வெள்ளத்தரமா சிரிச்சிட்டு இருந்தா. நான் அவனை புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை பிடிச்சி இழுத்து கீழே போடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ இன்னும் சாபியா மாறலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். கைஸ் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு மேக்கப்பை சாமி மாதிரியே பக்காவா போட்டு விடுறா. காஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. சாம்பி சொல்ல வரவும் நம்ம ஹீரோ கத்துற மாதிரி நடிக்கிறான். பின்னாடி பக்கமா வந்து அந்த லேடிஸ் எல்லாம் சாம்பிஸை அடிச்சு போட்டுருந்தாங்க. இனி வா ஆக்டிங் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ வெளியே வந்திருப்பான். இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப ஹிகராஷி ரொம்பவும் வருத்தப்படுவோம். நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற நம்ம ஹீரோ கேட்கறான். ஜாம்பியா மாறதுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணணும்னா ஃபன்னா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா உன்னை பார்த்தா என்ஜாய் பண்றவன் மாதிரி தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நான் எல்லாத்தையும் என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சொல்றான். நம்ம லைஃப்ல இருந்த உண்மையான என்ஜாய்மெண்ட் சின்ன வயசுல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஹிகராஷி பின்னாடி நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ஜாம்பி வந்து ஹிகராஷியை கடிச்சிருது. இதுக்கு மேல இந்த ஹிகராஷியை உங்களால காப்பாற்ற முடியாது, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. இல்ல நான் ஜாம்பியா மாற போறேன், எதையுமே நான் என்ஜாய் பண்ணாம ஜாம்பியா மாற போறேன் அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். உன்னோட உண்மையான பக்கெட் லிஸ்ட்ல நீ என்ன எழுதணும்னு ஆசைப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஸ்விம்மிங் பூல்ல போய் நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹிகராஷி சொல்றான். உண்மையான என்ஜாய்மெண்ட்னா எனக்கு அது அந்த சம்மர்ல தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு பாக்குறான். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் என்ஜாய் பண்ணணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு அவன் சொல்லுவோம். அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். காலேஜ் படிச்ச டைத்துல ஹீரோ மத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வயிறு பசிச்சிருக்கும். காலைல நான் சாப்பிடலன்னு நினைக்கிறப்ப சேர்த்து வச்சு மதியம் மொத்தமா சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ஜாயபிளா அதை சொல்றான். ஹிகராஷிக்கு வயிறு பசிக்கிற சவுண்ட் கேட்கும். நீ எங்க கூட சாப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கறான். பட் ஹிகராஷி அதை அவமானமா நினைச்சு அங்க இருந்து ஓடி இருந்தான். கிட்டத்தட்ட அவனும் நம்ம ஹீரோவும் ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கிற டெசிஷன்ஸ் தான் அவங்களை செப்பரேட் பண்ணுது. ஹே ஹிகராஷி, ஒரு நாள் நான் ஜாம்பியா மாறும்போது உன் கூட வந்து ஸ்விம்மிங் பூல்ல ஜாயின் பண்ற சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேவைப்படுற ஒருத்தங்களுக்கு ஃப்ரீ ஹக் கொடுக்கணும் அப்படிங்கறதும் நம்ம ஹீரோ லிஸ்ட்ல இருக்கு. ஹே காய்ஸ் நீங்க ஓகே தானா அப்படின்னு சொல்லி இப்ப கென்சோ அந்த இடத்துக்கு வரான். மேல நாத்து அடிக்க கிட்ட வந்துடாத நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ரெண்ட்ஸோட எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணாம நம்மளால இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி பேட்ரிக்ஸ் என்ன ஷீசுக்கா கேட்கறா. ஜாம்பிஸ் வரை இவங்களை நெருங்கிட்டு இருக்கு. பார்த்தா ஜாம்பிஸ் மேலேயே அந்த வாட்டர் வீல ஏறிக்கிட்டு பேட்ரிக்ஸ் ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துக்கு தான் வரா. இதை எப்படி ஸ்டாப் பண்ணன்னு எனக்கு தெரியல. சோ ஃப்ரெண்ட்ஸ் மேல இடிச்சா அட்லீஸ்ட் நமக்கு வழியாச்சும் கிடைக்கும்ல அப்படின்னு பேட்ரிக்ஸ் சொல்றா. வில்லேஜ்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு வழியா இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி எல்லாரும் வெளியே போறாங்க. உடன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டு பிரிட்ஜை கட் பண்ணிடுவோம், அப்பதான் அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு ஷீசுக்கா சொல்றா. அவர் ஹிகராஷியோட ஆளுங்க உடன் பிரிட்ஜை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜாம்பிஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி உங்களுக்கு இப்ப வேற வழியே இல்ல. ஜாம்பிஸ் வரை உங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஏ ஆக்கிரா உனக்கு இது தேவைப்படும்னு தெரியும் அப்படின்னு அந்த கார்பெண்டர் ஹாமரோ வந்துட்டு வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு வந்தேன். எங்க பிரிட்ஜ் இல்லன்னு தெரிஞ்ச உடனே நானே உன்னை மேக் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவோ ரொம்பவும் சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹீரோவோ கெஞ்சோவா அந்த இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் டக்குன்னு அதை ஃபாஸ்டா கிராஸ் பண்ணி போறாங்க. காய்ஸ் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஷீசுக்கா சொல்றா. பிரிட்ஜோட கயிறை பிடிச்சிட்டா அப்படியே இவங்க கீழே ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஐயோ நம்ம பசங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்த்தா இவங்க வந்த போர்ஸுக்கு செவுத்துல மோதி மூஞ்சி செவந்து போயிருக்கு. ஒரு வழியா சாதிச்சிட்டோம், எல்லாரையும் காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லி இப்ப
எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அவனுக்கு தேவையானது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் எதுக்கு அவன் தேவையில்லாம லூஸ் மாதிரி இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கென்சோ கேட்கறான். அந்த மோசமான கம்பெனில வேலை பார்க்குற ஆளா நான் இன்னும் இருந்திருந்தோம்னா என் பக்கெட் லிஸ்ட் அவன மாதிரி தான் இருந்திருக்கும். அவனை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ரொம்ப நல்லவனா இருக்கிற அப்படின்னு கென்சோ நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். ஆக்கிரா நீ என் மகனா கிடைச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. ஸோ பேரண்ட்ஸ்க்காக எதையாச்சும் பண்ணணும்னு நினைச்சு நம்ம ஹீரோ ஆசை நிறைவேறிடுச்சு. டனல் பக்கமா சவுண்ட் வர வச்சு எல்லா ஜாம்பிஸையும் திரும்ப அந்த டனலுக்குள்ளேயே அடைச்சிருந்தாங்க. வில்லேஜ் எல்லாமே டேமேஜ் ஆயிருந்தாலும் இந்த கார்பெண்டர் காமெடோ இருக்கிறதுனால வில்லேஜ் மக்களுக்கு அதை ரீபில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கு. வில்லேஜ் கூடிய சீக்கிரம் நார்மல் ஆயிரும், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஷீசுகா அப்படின்னு அந்த பாட்டி சொல்லவும், நான் பெருசாலாம் எதுவும் பண்ணலன்னு ஷீசுகா சொல்றா. நாங்க வயசானவங்க எங்களால முடியாதுன்னு நினைச்சோம், பட் உன்னாலதான் இப்போ உயிரோட இருக்கும், உனக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. கென்சோ கூட சேர்ந்து ஆஞ்சியுமே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆஞ்சி உன்னை பார்த்தா டிஃபரெண்டா தெரியுதுன்னு கென்சோ கேட்கவும், அலறதுனால எதுவும் மாற போறது இல்லைங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் லைஃப் மூவ் ஆன் ஆகிறதுக்கு காரணம் ஒரு கமெடியன் தான், ஸோ தேங்க்ஸ் மிஸ்டர் கென்சோ அப்படின்னு வா சொல்றா. ஹீரோட அப்பா ரொம்பவும் மூச்சு இழுத்துட்டு இருக்காரு. டெய்லியும் உங்க அப்பா என்கிட்ட என்ன கேட்பாரு தெரியுமா, ஆக்கிரா கால் பண்ணானா அவன் ஏதாச்சும் சொன்னானா அதை தான் அவர் கேட்பாரு, அவர் உன் ரொம்பவும் பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்குறான். அப்பா ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஆனாலுமே கூட கண்டிப்பா நான் அம்மாவை பத்திரமா பாத்துக்கிடுவேன். ஆமா அப்பாவுக்கு அப்படி என்ன வியாதி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னது ஹெமராய்ட்ஸா அவ்வளவுதானா, அப்புறம் எதுக்கு ஓவர் பில்டப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவருக்கு ஹாஸ்பிட்டல் போகிற பயமா இருக்கு, இந்த ஜாம்பி இருக்கிற இடத்துல மாத்திரை மருந்துலாம் கிடைக்காது இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவான். அப்புறம் எதுக்கு அவர் மூச்சு இவ்வளவு வாங்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கேட்கறான். சம்மர் வருது இல்ல, அதான் வெக்கையில அவர் மூச்சு வாங்கிட்டு இருக்காரு, அதுக்குன்னு ஹெமராய்ட்ஸ் ஒன்றும் சாதாரண வியாதி கிடையாது இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சாதாரண ஹெமராய்ட்ஸ் தானே, வெளியே ஏதாச்சும் கண்டிப்பா டாக்டர் இருப்பாரு, நான் மருந்தை வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னோட ட்ரீம் அது உலகத்திலே ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பீப்புளுக்கும் நான் போய் ஹெல்ப் பண்ண போறேன், அதான் அப்பாவோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உங்க அப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்காரு, ஏதோ செத்துட்ட மாதிரியே பேசுறானே அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. அந்த உலகத்தையே சுத்தி பார்த்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். நான் கேள்விப்பட்டதுலேயே இது வியர்டா இருந்தாலும் உண்மையிலேயே இது ஒரு பெரிய ட்ரீம் தான் மகனே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு ஹெமராய்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ எழுதி வைக்கிறான். உங்க ஆசையும் வந்து எழுதுங்க நம்ம ஹீரோ சொல்லவும், மக்களை சிரிக்க வைக்கணும், என் சைல்ட்ஹுட் ட்ரீமை நிறைவேற்றணும், ஒரு பெரிய பேலஸ்ல போய் தங்கணும் அப்படின்னு எல்லாரும் அவங்க ஆசையை எழுதுறாங்க. நான் ஒரு ஆஸ்ட்ரீஸ்ல ரைட் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மொத்த வேர்ல்டையும் சுத்தி பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறாங்க. அவனுக்கு இங்க இருந்து என்ன வேணுமோ எடுத்துட்டு போன்னு பாட்டி சொல்லவும், ஆக்கமி எப்போ திரும்ப வருவா அப்படின்னு அந்த ஹீகோ கேட்கவும், ஓல்மன் ஹீகோ நான் ஆக்கமி கிடையாது, என் பேரு ஷீசுகா அப்படின்னு வா சொல்றேன். அழுறதுல தப்பே இல்ல, அவனும் அதை புரிஞ்சுப்பான், போய் அவன் கிட்ட கடைசியா பேசு அப்படின்னு பேட்ரிக் சொல்லவும், ஆஞ்சியோ கென்சோ கிட்ட போய் பேசுறா. நீங்க திரும்ப வரும்போது நீங்க சொல்ற எல்லா காமெடியும் நான் கேட்பேன் அப்படின்னு ஆஞ்சி வழி அனுப்புறா. இவ்வளவு சாப்பாடா நம்ம ஹீரோ கேட்கவும், சாப்பாடை எப்பவும் வேணான்னு சொல்லக்கூடாது, எடுத்துட்டு போப்பான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ போய் இந்த உலகத்தை பாத்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ எல்லாருமே இந்த வில்லேஜ் விட்டு கிளம்புறாங்க. நம்ம நார்த் சைட் டிராவல் பண்றோம்னு கேட்கவும், எல்லா படத்துலயும் நார்த் சைட் தான் டிராவல் பண்ணுவாங்க, சோ நம்மளும் நார்த் பக்கமே போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜப்பான்லயே இன்னும் நிறைய சர்வைவர்ஸ் இருக்காங்க, அப்படி சர்வை பண்ண எல்லாத்தையுமே நமக்கு காமிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ டீம் மட்டும் ஏதோ வேர்ல்ட் டூர் போன மாதிரி ஜாலியா பிக்னிக் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியல, ஏதோ வேர்ல்டு பிக்னிக் என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு கென்சோ சொல்றான். இவங்களோட ஜர்னி இப்படியே கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இந்த ஜாம்பி டிசீஸை கியூர் பண்றதுக்கு இவங்க பெருசாலாம் எதையும் பண்ணல, இருக்கிற வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சீசன் 1 இதோட முடியுது. சீசன் 2 ரிலீஸ் ஆகிற மாதிரிலாம் எந்த ஒரு தகவலும் வரல. ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ்ல பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.